Hi everyone, welcome to Pen Paper TNPSC. ஸோ இந்த வீடியோவில் ஒரு ரெண்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பேஸ்ட் ஆன் ஃபிபனசி சீரீஸ் பார்த்துடலாமா? என்ன கேட்டிருக்காங்க? 18வது மற்றும் 17வது ஃபிபினோசி எண்களுக்கிடையேயான வித்தியாசம் என்ன? அப்போ 18வது ஃபிபனோசி நம்பருக்கும், அதாவது 18th ஃபிபனோசி நம்பருக்கும் 17th ஃபிபனோசி நம்பருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. அப்போ 18 - 17 தான் கேட்குறாங்க. இப்போ நான் என்ன எழுதுகிறேன், எனக்கு என்ன தெரியும்? இப்போ F3 அப்படி கண்டுபிடிக்கணும்னா F2 + F1 போடுவோமா? இப்போ அதே மாதிரி F18 கண்டுபிடிக்கணும்னா F17 + F16 போட போகிறோம். அதாவது ப்ரிசீடிங் நம்பர் 2 நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிரும். அதாவது 18 எனக்கு வேணும்னா 17ஐயும் 16ஐயும் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதானே? இப்போ அதே மாதிரி தான் நாங்கள் போட்டிருக்கேன். 18னா 17 + 16. இப்போ நான் என்ன எழுத போகிறேன்? F18 - F17, இந்த 17 இந்த டேர்மை இங்கே கொண்டு வந்துடுறேன். = F16 வந்துருச்சா? இப்போ இதுதானே கேட்குறாங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 18th and 17th ஃபிபனசி நம்பர் அப்படின்னா நான் F16 கண்டுபிடிச்சா போதும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு தான். ஸோ நிறையா பேர் தெரியாதவங்க என்ன செய்வாங்கன்னா F18 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் F17 கண்டுபிடிச்சிட்டு அதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 1,1, அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2ன்னு வரப்போகுது. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 3, அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 5, அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 8ன்னு வரும். அதுக்கப்புறம் 5 + 8 13ன்னு வரப்போகுது. 5 + 8 13, அப்புறம் 13 + 8 21ன்னு வரும். ஏன்னா 13 + 7 20, அப்போ 1னா 28. அப்புறம் 13 + 21 அப்படின்னா 34ன்னு வரப்போகுது. 34. ஸோ அதுக்கப்புறம் 34 + 21 அப்படின்னா 55ன்னு வரும். அதுக்கப்புறம் 55 + 34னா 9 8 89ன்னு வரும். அதுக்கப்புறம் 89 + 55 அப்படின்னா 144ன்னு வரும். அப்புறம் 144 + 89 என்னென்னு வரும்? 13, 233ன்னு வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் 233 + 144 அப்படின்னா 377. ஸோ அதுக்கப்புறம் 377. ஸோ இப்படி எழுதிக்கிறேன், 377. அதுக்கப்புறம் 377 இது + 233 அப்படின்னா என்ன வரும்? 610ன்னு வரப்போகுது. ஸோ 610. ஸோ 610 + 377 7 8 9, அதுக்கப்புறம் 987ன்னு வரும். ஸோ ஓகே. அதற்கப்புறம் 7 9 15 1597. ஸோ கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ போட்டு பார்த்து வரிசையாக போட்டு பார்த்துருவோம். ஸோ இனிமேல் ஃபிபனசி நம்பர் எழுதுறப்ப இப்படியே கூட எழுதுங்க, ஏன்னா அப்படியே ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது. அப்படி இப்படி எழுதணும்னா நமக்கு ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால் இப்படி எழுதுறதுக்கு பதிலாக இப்படி கூட எழுதுங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கோங்க. பட் இப்படி எழுதுறப்ப நமக்கு ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கணும். ஸோ ஆட் பண்ணுறப்ப கரெக்டாக ஆட் பண்ணணும். நம்மட்டுக்கு வேறு எதையாவது ஆட் பண்ணிடக்கூடாது. இப்படி எழுதுறோம்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுலேயும் கவனம் இருக்கணும். ப்ரிசீடிங் நம்பர் 2 நம்பர் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இது F1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. அப்போ இதோடய நம்ம போதும் கண்டுபிடிச்சது. அப்போ 987 அப்படிங்கிறதா நமக்கான ஆன்சர். 987 ஆப்ஷன் டி அப்படிங்கிறதா நமக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஷின். ஸோ ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே எப்பயும் போலே பண்ணுவோம். நமக்கு கேன்சல் ஆகிற மாதிரி வரும், ஏன்னா எனக்கு பார்த்தோன்னே தோணுது. ஸோ அதனால் சொல்கிறேன், பாருங்களேன். இங்கே 5 2s are 10னா எல்சிஎம் எடுத்தால் 5ன்னு எடுப்பேன். அப்போ மேலேயும் கீழேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். 5 2s are 10 + 1 அப்படின்னா என்ன வரும்? 11/5 வருமா? இங்கே வந்து 11 இருக்குது. அப்போ டினாமினேட்டரில் இங்கே 11 வரப்போகுது. ஸோ இதை வச்சு தான் நான் சொன்னேன். ஸோ அப்போ நியூமரேட்டரில் இங்கே 11, இங்கே டினாமினேட்டரில் 11 இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நான் கேன்சல் ஆகும் அப்படின்னு சொன்னேன். பார்ப்போம் கேன்சல் ஆகுதானே. ஸோ அப்போ 11/5 ஃபஸ்ட் டேர்ம் இன்ட்டு இங்கே 22ன்னு வரும். 22 + 1 23/11 வரப்போகுது. அதுக்கப்புறம் 19 - 18 அப்படின்னா இங்கே மேலே 1ன்னு வரும், கீழே 19ன்னு வரப்போகுது. ஸோ இது 46 + 1 47 / 23ன்னு வரப்போகுது. ஸோ இங்கே 47 × 2 14 1 8 9, அப்போ 94 + 1 95ன்னு வரும் / 47. ஸோ அவ்வளோதான். இங்கே 11 இங்கே 11 கேன்சல் பண்ணுறேன். இங்கே 23 கேன்சல் பண்ணுறேன். 47 கேன்சல் பண்ணுறேன். 19 5s are 95. அவ்வளோதான், எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 1 தான் மிச்சம் இருக்குது. அப்போ 1/1 ஆன்சர் நமக்கு 1. ஸோ ஆப்ஷன் பி 1 அப்படிங்கிறதா நமக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.